வணக்கம். நான் உங்கள் அதிதன் காய்க்கிறேன். நாங்கள் இப்போ ஆனக்கோட்டைக்கு வந்து நிற்கிறோம். ஆனக்கோட்டைக்கு என்ன விஷயமா வந்திருக்கோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் வந்து தண்ணீரின் நிலைமை, நன்னீர் என்ன மாதிரி அந்த நிலைமையில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். போதிய அளவு மக்களுக்கு தேவையான அளவு இருக்குதா, இல்லை என்ன மாதிரி அந்த உவர் நீரோட கலக்குதா, நன்னீர் மட்டம் குறைதான்ற விஷயத்த வந்து இப்போ பார்க்க வந்து நிற்கிறோம். வாங்க பார்ப்போம். எந்த இடம் நீங்க? இந்த இடம் என்ன பேர்? இந்த இடத்துக்கு முத்தாடி பேர் மாத்தி வச்சிருக்கு. இப்ப சோமதேவி வந்து இப்ப தண்ணி இங்க கிளிதான் தானே ஐயா முந்தி கிட்டத்தட்ட இப்ப 60 மேல 60 மேல மேல ஒரு சட்டம்பியா கையா காட்டாவர இந்த கிணறு வெட்டினது வெட்ட இவங்கெல்லாம் எதிர்த்தவங்களுக்கு கிணறு வெட்ட போனாங்க. அதான் கையா காட்டாலும் நாங்க வெட்டி கட்டி போட்டு அவங்க செத்து போச்சு. இந்த 8,000 பேர் தண்ணி அழிங்க. நம்ம என்ன எங்க எங்க இந்த எல்லாம் வந்து வள்ளி நந்தன் காரணவர் மன்னருக்கும் போகுது. கூட மன்னர் கொண்டு போவாங்க 10-15 காரணம் இங்க இந்த நவாலி மானிப்ப இந்த ஆனக்கோட்டை ஏரியா கொஞ்சம் ஒரு 2000-3000 குடும்பம் தனியாள் உரையாது ஒரு 4 பேர் கூட. இப்ப மத்தியானம் தான் ஓதா இருக்கும். ஒரே தண்ணி ஆடுறாங்க. வத்தா தண்ணி வத்தா குளம்பரி கூட தண்ணி வத்தா. இந்த குளத்து மட்டும் தண்ணி இருக்கு. இது பேர் முந்தி நெல்லியடி தண்ணியை சொல்றது. நெல்லியடி தண்ணி என்னத்துக்கு அப்படி சொல்றது? இல்ல நெல்லி பண்றது நெல்லியடி தண்ணி சொல்றது. தண்ணி தண்ணி ஒரு விளையாடி வர்றதுக்கு நல்லா இருக்கு. அதே டேஸ்ட் இப்பவும் இருக்கா? இல்ல இப்பவும் இருக்கு. அதான் கிளம்பு நல்லது. இப்ப இங்க தண்ணி உர நீர் அப்படின்னு ஒண்ணும் இல்ல. ஆனா இங்க கோயில வந்து கிணறு வந்து பருப்பு காய்ச்சலுக்கும் பருப்பு டக்கண்டு போகும். இது தண்ணி வந்து போகாது. இது அதுக்காக இந்த தண்ணியை நாடுறது இதை விரும்பி இப்போ நீங்களும் இல்லாம வந்து ஆள்றது. நான் அப்படியே வந்து 4 நாளைக்கு வந்துடுவேன். வந்து தண்ணியை வச்சுட்டு கோயிலை கூப்பிட்டு 5 மணிக்கு போயிடுவோம். 5 மடமே கையாவோட நடந்தாலும் இங்கே தண்ணி நவலியாக்கள் மானிப்பாக்கள் இங்கே தெரியாக்கள் கூட 2 மணிக்கு குறையாது. அப்போ எப்படி ஒரு 5-6 கிராமம் 5 கிராமம் தண்ணி வேணும். குறைஞ்சவா தான் 4 கிராமம் பார்க்கலாம். இந்தியாவில் வடக்கு தெற்கு மேற்கு காக்கண்டு பார்க்கலாம். எல்லா ஏரியாவும் இல்ல. நவால அந்த ஒவ்வொரு நீர் பிரச்சனை அப்படி இல்லை. ஒரு தண்ணி இருக்கு. இப்படி தண்ணி இல்லை. இப்படி தண்ணி இல்லை. இப்ப நான் இப்ப இங்க வந்து எடுக்கிறதுக்கான இப்ப அங்க வீடு வழி இருக்கிற தண்ணி ஒரு நீர் அப்படி தண்ணி தண்ணி நல்ல எல்லாரும் மாறுறது. சரி நம்ம 4 திக்கு ஆலயம் பெரிய நம்ம இது கிட்டத்தட்ட 9 மட்டும் தண்ணி எல்லாம் நடக்கும். 9 மணி நேரம் தண்ணி எல்லாம் வந்து அவ்வளோ ஜனம் பேரும் இல்லாட்டி ஒரு வாளி இருந்தது ஜனம் கீழே இருந்தது தனியாக ஒரு வாளி இருக்கு. இப்போ 2 வாளி போட்டுருக்கு. 2 வாளியோட கொஞ்சம் பிரச்சனை நாங்களும் வந்து பார்த்தோன்னா அவர்கள் வந்து போய் கொண்டிருக்கணும். ஓகே நன்றி ஐயா. வேற ஏதாவது சொல்ல இருக்கா? வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. தெரிஞ்ச இந்த கிடந்த பேர் தெரிஞ்சது அது நல்ல நீ அதான் முந்தி இறந்தாங்க. அதை தூண்டிட்டு முந்தன்னா எல்லாம் பழா போச்சு. அப்ப இதானி வரைக்கும் சூப்பராக்கி குளோர் எல்லாம் போட்டு சூப்பராக்குறவங்க. அந்த 8 கிணறு இருக்கா? இப்போ இந்த இருக்கு. இதுக்கு 2 கிணறு இருக்கு. இது 4 இருக்கு. ஆனா பாவனையில இல்ல. பாவனையில நல்ல இதுதான் குடிக்கிறதா? இதுதான் குடிக்கலாம். அதுவும் குடிக்கலாம். குடிக்கலாம். அந்த கிராமம் யாரும் அல்ல. அது குழாயில் ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் தூண்டு போச்சு. முந்தி குளிக்கிற எல்லாரும் நாங்களும் சின்ன பிள்ளை இந்த இல்லைங்க அங்கால போய் வருவோம். அங்கால பொம்பளை குளிச்சு இங்க ஆம்பளையாங்க. அப்ப ஜாலியா போய் வருவீங்களா? அங்கால போய் இஞ்சால வந்து தண்ணி நல்ல இதமா தண்ணியா தண்ணி. அப்ப நீச்சல் எல்லாம் தெரியுமா? வருவோம். இந்த பொம்பளையாக்களுக்கு நீந்து வரையல் பழகிறது. இப்ப ஒரு 15 மேல இருக்கும். அல்ற பில்ல குளிக்கிற பில்ல எல்லாம் தூந்து கொட்டையை வந்து போட்டுட்டாங்க. சூப்பராக கண்டால் பக்கத்துல 20 மேல வரும். அதுதான் மதன். அப்ப இங்க மன்னார் வேற எந்த இடத்துல எல்லாம் கார்னர் கண்ட கொண்டு வராங்க. தண்ணி கார்னருக்கு அங்க இருந்து வந்து கொண்டு வந்து சாலை கொண்டு படிக்கல. அந்த இதை கொண்டு போவாங்க தண்ணி 15-20 மன்னர் கொண்டு வருவாங்க. தண்ணியும் பாருங்க எல்லாரும் தண்ணி ஊற்றினாங்க. ஒரு நல்ல ஒரு இடம் தண்ணி. அப்ப இந்த தண்ணி வதாதுக்கு இந்த குளம் ஒரு காரணமா இருக்குமே. குளத்தின கணக்கில் தண்ணி கொண்டு வரல. குளத்தில் மட்டம் ஓடாது நிற்கும். அதே மாதிரி தண்ணி. சரி ஐயா. தாமரக்குளம் இருக்கபடியே தான் இந்த தண்ணி நல்ல இதா இருக்கு.
நீ பதினைந்து நேரம் கோரம் போட்டு கழிச்சுட்டு வாங்க இப்ப செய்வாங்க. எங்கால நிறைய இப்ப தாமரை கொடிகள் அதுல இருக்கிறபடியே என்ன மாதிரி அந்த தண்ணி நல்லா இருக்கும். தண்ணி நல்லா இருக்கு மற்ற அந்த தாமரை இதை எடுத்து வச்சு கொண்டு கொடுத்து மூலிய தண்ணியா இருக்கு மேடம் மூலிய இதுகள் தாமரைக்கெல்லாம் மூளை வச்சு சுரமா சாமான் ம். சுண்டப்பட்டு சாமான் சாமரை பூ பூக்குறது ஆனால் பூ பூக்கும். ம். இது உங்களோட வீட்டுக்கு மட்டும்தான் இல்ல வேற யாருக்கும் சேர்த்து ஆளுறீங்க எல்லாரும் பக்கத்துல இருக்காங்களும் சேர்த்து செய்வீங்க ஆ ஒரு நேரம் மழைனா காணுமா உங்களுக்கு 2 நேரம் மழை வேணும் ஒரு நாள்னா 2 நாள் கிடக்கும் 2 நாளைக்கு ஒருக்கா வந்தாலும் வீட்டு தண்ணி என்ன உப்போ உப்பு தண்ணியா இது அப்படி சமைக்க எல்லாம் பருப்புகள் அவிக்க எல்லாம் சில தண்ணியில எல்லாம் தரும் என்ன யோசிக்கிறீங்க நீங்க ஆளுங்க சின்னல இருந்து இங்க ஆள்றீங்க தண்ணி சின்னல இருந்து இங்க தண்ணி ஆள்றது வீட்டு தண்ணி என்ன உப்பா தண்ணி கொஞ்சம் இருக்கு நோமல இது நல்ல தண்ணி என்ன எங்க இருந்தெல்லாம் தண்ணி அள்ளுறவங்க பள்ளங்காடு நவாலி இந்த பக்கம் மக்கள் வந்து சொல்றவன் கிட்டத்தான் பக்கத்துல கல்லினா காணுமா உங்களுக்கு எல்லாம் வந்து தண்ணி அள்ளி கொண்டு போயினேன் பாருங்க யாழ்ப்பாணத்துல வந்து தண்ணி பிரச்சனை தண்ணி எவ்வளவுன்னு சொல்லுங்க ஆக்கள் வந்தோண்டே இருக்கணும் வந்து தண்ணி எடுக்க வந்தோன்னு இருக்கணும் இந்த அண்ணா ஆட்டோவில் இருந்து வந்து தண்ணி எடுத்து வந்து ஒரு ஆட்டோவில் வந்து எல்லாரும் தண்ணி தான் வந்தோன்னு இருக்கணும் தண்ணி வந்து உப்பா அவங்க இந்த தண்ணியில் என்ன மாதிரி உங்களுக்கு வீட்டுக்குனது அதுவும் பரவாயில்ல சில கிணறுகள் உப்பான்னு சொல்லினா தெரியல ஐயோ ஐயாட்ட அந்த ஐயாட்ட கேட்போம் இருக்கா ஐயா இது நவாலி தானே ஆனைக்கோட்டை கொஞ்சம் கிட்ட நவாலி அப்போ நீங்கள் உங்களோட வீட்டு தண்ணி என்ன மாதிரி உப்பா கொஞ்சம் உப்பு தன்மை இப்போ இதுக்கு லாலினா உங்களுக்கு காணுமா எத்தனை பேர் உங்கள வீட்டில் இப்போ சமையல் எல்லாம் நீங்கள் மட்டும்தான் சரி ஐயா எங்க இருந்து வாரீங்களா தம்பி தண்ணிக்கு நவாலில இருந்து வாரீங்களா நவாலில என்ன தண்ணி உப்பு தண்ணி அப்படியா நல்ல தண்ணி அதை விட நல்ல தண்ணி நவாலில சில இடங்கள்ல உப்பாவும் இருக்கு என்ன உங்களோட வீட்டு கிணறு எல்லாம் இருக்குது அப்ப இது தண்ணி நல்ல தண்ணின்றதுக்காக பாருங்க சமைக்கிறதுக்கு எல்லாம் எப்படி குடிக்கிற நீங்க இதுக்குள்ள அள்ளினா எத்தனை நாளைக்கு காணும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு தான் காணும் உங்களுக்கு ஆள்றதா நீங்க தான் வாரது சரி ஓகே நன்றி பக்கத்துல இருக்கிறீங்க அப்ப தண்ணிங்க அகல்றது என்ன வீட்டு என்ன தண்ணி உவர் தன்மையா அப்படியா உப்பு தண்ணி இங்கால எப்படி குடிநாடங்கள் உவர் தன்மையா எத்தனை குடும்பம் வந்து கிள்ளும் தண்ணி இங்க எத்தனை ஒரு 500-1000 குடும்பம் மட்டும் தனியா பாவிக்கணும் சமைக்கிறதுக்கு வீடுகளில் உள்ள தண்ணி இது குடிக்கிறதுக்கு இந்த தண்ணி இது சோறு காய்ச்சா பருப்பு உழவு எல்லாம் ஓகே வீட்டுல தண்ணி உவர் நீர் தான் பிரச்சனை சரி சொல்லுங்க எங்க இருந்து வாரீங்க நீங்க கிட்ட நவாலி தான் தண்ணி எங்க இங்க இருந்து எங்க எல்லாம் போகுது தண்ணி யாழ்ப்பாணம் பள்ளிக்கூடம் எல்லாம் போகுது உங்களோட வீட்டு என்ன மாதிரி கிணறு எல்லாம் இருக்கா குடிக்கிறதுக்கு மட்டும் இருக்கு வீட்டு கிணறு என்ன ஒவ்வொரு தண்ணி வீட்டு கிணறும் பரவாயில்ல அதுவும் பரவாயில்ல குடிக்கிறது குளிக்கிறது நெட்டது வேற வேற துவைக்கிறது வைக்கணும் இது குடிக்கிறதுக்கு மட்டும் அப்பதான் 5 வேலை வரைக்கும் ஆள்றோம் எத்தனை வருஷம் இந்த கிணறு வட்டி வட்டி எனக்கே தெரியும் உங்களுக்கு முதல் வருஷம் உங்களுக்கு முதல்ல நீங்க தோன்றேக்கே வந்தோம் இந்த கோயில் ஆரம்ப கட்டத்துல வந்து கிணறு வெட்டினதுக்கே என்ன யாருக்குமே தெரியும் அந்த கிணறு தோணுனது யாருக்குமே தெரியும் தெரியாது இப்ப இருக்கிற யாருக்குமே தெரியும் இதுல அப்ப பதிஞ்சிருக்காது என்ன
அது இது அத்தேக்கரை பதிஞ்சிருக்கா அதுல எத்தனை மாநாடு சரியா தெரியல தெரியா அது விவசாயம் தெரியாது சும்மா பதிஞ்சிருக்கு இது அந்த கட்டின ஆண்டை பாஞ்சிருக்கணும் அப்படியே ஆண்ட இது ஆட்டினதை பதிஞ்சிருக்கு கிணறு தோண்டா இத்தனை காலம் 100 200 வருஷமா 300 வருஷமா இருக்கான் சரியா கலக்கு தண்ணி கீழே பூரா தண்ணி மட்டும் தங்க நிக்குதா பள்ளிக்கூடம் முழுக்க இருக்கு தண்ணி கோட காலத்திலயும் பத்தாது ஒரு காலத்துலயும் பார்த்தா இந்த வெயில் அடிச்சாலும் நிக்குமா ஓகே அந்த சுவாமியின் முருகன் முருகன் அருள் அதனால இந்த தண்ணி இந்த சாமந்தி எனக்கு கொஞ்சம் டைம் பண்ணி ஒரு 7 மணிக்கு வந்தால் இவ்வளவு சேனல் என்ன சரியான சேனல் நிக்கும் டெய்லியால வந்து கடையால வராக்கள் தான் நிப்பாட்டி அள்ளிக்கு வந்து ரொம்ப ஓகே நான் சமைஞ்சு ஆள்றீங்க நீங்க என்ன செய்றீங்க நான் சிடிபில டிரைவிங்கா இல்ல ஆபீஸ்ல வேலை செய்றீங்களா தண்ணி அங்கால என்ன கூட தண்ணி சவர் குடிக்கல அதனால இங்க வந்து இது அப்படி நல்ல தண்ணி இது நல்ல தண்ணி ஏதோ நெல்லி மரம் நின்று சொன்னீங்க இதுல நெல்லி மரம் நின்றது கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேல்பட்ட மரம் இப்ப ஒரு 5 வருஷம் வரைக்கும் இந்த மரம் பட்டு அதோட இந்த தண்ணி ஒரு மாற்றம் அது தரிச்சவே இல்ல அது என்ன மாதிரி அது வந்து மரம் பட்டா போல அப்படி தரிச்சு நெல்லி மரம் பட்டா போல கொஞ்சம் இது கொஞ்சம் குறைவு மாறின மாதிரி வந்துட்டு இது இந்த கிணறு பட்டி எத்தனை வருஷம் பேர் இது கிட்டத்தட்ட நான் இங்க கல்யாணம் கட்டி 25 வருஷம் இது எனக்கு முதலே இருக்கு எங்க மாமாக்கள் அந்த காலப்பகுதியிலே இருக்கு ஒரு வயசான ஐயோரால் வந்து தங்களுக்கு தந்த சின்ன வயதிலே இருக்கு அந்த தெரியான்னு சொல்லி சொன்னாரு இதுங்கிற அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இது எல்லாம் போட்டு கட்டி கொடுத்தது ஒரு மட்டமாக இருந்தது பிறகுதான் இதெல்லாம் கட்டி கொடுத்துருக்கோம் அப்ப இல்ல அந்த ஆண்டு எழுதிருக்கோம் அது என்ன ஆண்டு எழுதிருக்கோம் அது என்னன்னா இந்த இது கட்டி கொடுத்த ஆண்டு எழுதிருக்கு இது போட்ட ஒரு நினைவு நாளா போட்டிருக்கான் மற்றபடி எப்ப தோணுன கிணறுன்னு தெரியும் சரி நன்றி நபர் சொல்ல இருக்கா சரி ஓகே நன்றி அண்ணா வணக்கம் எங்க இருந்து பாருங்க தனியால நவாலி முருகமுத்து அவங்களோட வீடுல எப்படி கிணறுகள் இருக்கா உப்பு தண்ணி இது நல்ல தண்ணி எத்தனை வருஷமா நீங்க தண்ணி ஆளுறீங்க முந்தியில இருந்து இங்க ஆளுறீங்க எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு 60 வயசு அப்ப சின்ன வயசுல இருந்து இங்க வந்து ஆளுறீங்க அப்ப இல்ல அந்த நெல்லி மரம் தெரியும் ஐயா கவனம் இதால வாங்க அப்ப சின்னப்படியை விழுந்துட்டான் பழகி ஐயா அங்க இருக்கிறீங்க ஐயா நவலி இந்த நெல்லி மரம் பட்டினா கூட டேஸ்ட் மாறிட்டேன்னு சொல்லி உண்மையா நெல்லி மரம் பட்டினா கூட கொஞ்சம் ஒரு வித்தியாசம் இருக்கு நெல்லாணி ஆக்குவேன் ஓகே நன்றி ஐயா ஓகே வந்து மாட்டு கால்நடைகளுக்கும் வந்து தீ வச்சிருக்கணும் தொட்டி இதுல வந்து கால்நடைகளுக்கு தண்ணி ஊற்றி விட தண்ணி குடிக்குங்க இப்போ வேண்டிய அந்த நல்ல வேலை ஒன்று செய்ய வேணும்னு சொன்னா இந்த கிணத்துல இருந்து இப்போ வேஸ்ட் ஆகிற தண்ணி கேனுக்குள்ள ஊற்றும் போது வேஸ்ட் ஆகிற தண்ணி அப்படியே வந்து வெளியில ஒன்றும் போது அப்படியே பாருங்க அப்படியே இந்த வாய்க்கால் வழியா அப்படியே இங்கால இருக்கிற குளத்துக்கு தான் போகும் இந்த சைடும் அப்படித்தான் அப்படி இந்த சைடு பாருங்க இந்த சைட்லேயும் வந்து அப்படிதான் இருக்கு வாய்க்கால் ஒன்று இருக்குது அந்த வாய்க்கால் வழியை வந்து இந்த தண்ணி வந்து அப்படியே இது வந்து இந்த பாருங்க இந்த வாய்க்கால் வழியா அப்படியே அந்த குளத்துக்கு தான் போய் சேரும் அப்படியாவே வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா செய்திருக்கணும் வேஸ்டா போகாது கிணத்துக்கு இந்த குளத்துக்கு தான் போகும் அப்போ ஊத்துன்ற தண்ணியும் வந்து வேஸ்ட் ஆகாது இந்த தண்ணி மட்டம் வந்து வத்தாது பக்கத்துல குளம் இருக்கிறபடியா தண்ணி மட்டம் வந்து வத்தாது ஒருவேளை நீங்க பார்த்துருப்பீங்க தண்ணி வந்து எவ்வளோ வீட்டை வந்து உப்பு தண்ணியா மாறிட்டு என்பதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கு மேலே நாங்கள் வந்து உஷாரா இருக்கணும் எப்படி அது உப்பு தண்ணியா மாறிக்கொண்டு வரணும்னு சொன்னா இப்போ முந்தி வந்து பண்டைய மன்னர்கள் வந்து குளங்களை வெட்டினார்கள் ஒவ்வொரு வயலுக்குள்ளேயும் எங்க போனாலும் வயல் வழியே ஒரு குளம் தான் அப்ப அதனால வந்து இப்ப நல்ல தண்ணிக்கு பிரச்சனையே இல்லை இப்ப வந்து குளங்கள் எல்லாம் புனரமைக்கப்படலை எல்லாம் மூடப்பட்டிருக்கு இப்ப இதுல கூட கிள்றதுக்கு தண்ணி கிள்ளினா பக்கத்துல குளம் இருக்கு அதால இப்போ கோடை காலத்துல கூட வத்தாம இருக்குது அப்ப குளங்களின் முக்கியத்துவம் வந்து எங்களுக்கு தெரியணும் மழை விரைகள் எப்படி நீரை தேக்கி வைக்கணும்ன்ற முக்கியத்துவம் எங்களுக்கு தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் தெரிஞ்சு வச்சிருந்தா இனியாவது வந்து இப்போ ஜாழ் மாவட்டத்துல வந்து உப்பு நீர் அளவு தான் கூடிக்கொண்டு வருது இப்போ அதுக்கு காரணம் வந்து ஆழ்துளை கிணறு தான் காரணம் இப்போ நான் கிணறை விட்டுட்டு ஆழ்துளை கிணறு வந்து மலிவா இருக்குன்னு சொல்லி அதை அடிக்கணும் அடிக்கல வந்து என்ன செய்யும் இந்த கடல் நீர் மட்ட இந்த நீர் வந்து உள்ள வந்துடும்
அப்போ நன்னீர் மட்டம் வந்து குறைஞ்சிடும். இனிமேலாவது நாங்கள் கிணத்தை வெட்டணும், குளங்களை பராமரிக்கணுமன்றதை வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி செயற்பட்டோம்னு சொன்னால் எங்களுடைய இதை நாங்கள் காப்பாற்ற அந்த நன்னீர் இதை காப்பாற்றலாம். ஓகே, நன்றி உறவுகளை. முன்னும் ஒரு இதில் சந்திப்போம்.